வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 29/12/2023 இந்த வருஷத்தோட கடைசி ட்ரேடிங் டே. எதிர்பார்ப்போடு தொடங்கிய இந்திய பங்கு சந்தைகள் இன்றைக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 2023 கடைசி ட்ரேடிங் டேக்கிறதால பாசிட்டிவா முடிகிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து டாடா கன்சூமர் நிறுவனம் 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷன் இன்றைக்கு கடந்திருக்காங்க. அந்த செய்திகளோடு டாடா கன்சூமர் நிறுவனத்தோட டாடா காஃபி நிறுவனத்தை மெர்ஜ் பண்ற நியூஸ் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகளை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். காலையிலிருந்து ஓடல இருந்த இந்திய பங்கு சந்தைகள்ல நிப்டி 47 புள்ளிகள் இறக்கத்துல 21,731 க்ளோஸ் ஆயிருக்கு. 170 புள்ளிகள் இறக்கத்துல 72,240 சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 42,292 நிப்டி பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. 216 புள்ளிகள் இறக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. 176 புள்ளிகள் இறக்கத்துல 35,515 ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. 20 நிறுவனங்கள் இன்றைக்கு நிப்டி 50ல பாசிட்டிவா 30 நிறுவனங்கள் இறக்கத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. வாலட் இண்டெக்ஸ் பொறுத்தவரை இன்றைக்கு 14.5 இருந்துச்சு. 4.5% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 83 ரூபாய் 13 காசுகள்ல இந்தியன் ரூபி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83 ரூபாய் 13 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா கன்சூமர், டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அடானி என்டர்பிரைசஸ், ஏஎச்எஸ் இந்த நிறுவனங்கள் பாசிட்டிவா இருந்தாங்க. பிபிசிஎல், ஆயில் இந்தியா, எஸ்பிஐ, கோல் இந்தியா, இன்ஃபோசிஸ் இந்த நிறுவனங்கள் நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்காங்க. எஃப்ஐக்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகள்ல 1459.12 கோடி அளவுக்கு நெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் 554.21 கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு 2069.15 டாலர்லையும் 23.80 சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குரூட் ஆயில் 6 மாசத்துல லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI குரூட் ஆயிலை பொறுத்தவரை பீபாய்க்கு 72.02 டாலரையும் 77.38 பெட் குரூட் ஆயிலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் ஏற்கனவே ரொம்ப அதிகமா ஏறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழல்ல இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாளுங்கிறதுனால பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் அவங்களுடைய போர்ட்போலியோ செக் பண்ணிருப்பாங்க. லாபத்தை பதிவு பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல பெரிய அளவு இறக்கத்தை பார்க்க முடியாது கூட ஓரளவு இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2023 முழுக்கவே பாசிட்டிவா இருந்த பங்கு சந்தைகள் 2024ல எப்படி இருக்குங்கிறது வரும் காலங்களை நம்ம பார்க்க போறோம். டாடா குழுமத்தோட டாடா கன்சூமர் நிறுவனம் முதல் முறையா 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷனை இன்னைக்கு கடந்திருக்கு. அதோட அந்த ஸ்டாக் இன்னைக்கு ஆல் டைம் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. 1086 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டாடா கன்சூமர் ஏற்கனவே கன்சூமர் குட்ஸ்ல வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா கன்சூமர் நிறுவனம் டாடா காஃபி நிறுவனத்தை டாடா கன்சூமர் கூட மெர்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதை மெர்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் ஜனவரி மாசத்தோட 15ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிறுவனங்கள் ஒன்றிணையும் போது இவங்களுடைய நிர்வாக செலவுகள் அதிகமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த முழு முயற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கேபிடேஷன் கூடும் போது அதே மாதிரி நிர்வாக செலவுகள் குறையும் போது இந்த நிறுவனத்துடைய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்துல டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் இந்த நிறுவனங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா நிப்டி 50ல இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஏறத்தாழ 75% மேல இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கொடுத்திருக்கதா தெரியுது. 2023 வருஷத்துல பங்கு சந்தையில ட்ரேடிங்ல அதிகமா இருந்தவங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத ஒரு வாட்டி நீங்க ரிவைவ் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். நீங்க லாபம் பார்த்திருக்கீங்களா அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களா? நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு ட்ரேடிங் சரியா வருமா இல்ல முதலீடு தான் சரியா வருமாங்கிறத நீங்க உங்களுக்குள்ளே மறு ஆய்வு செய்ய வேண்டிய நேரம். அடுத்த 2 நாட்கள்ல புது வருஷம் தொடங்கிறோம். புது வருஷத்துலயாவது நீங்க ட்ரேடிங்கை தவிர்க்க பாருங்க. முழுக்க முதலீடா பாருங்க. பங்கு சந்தையை நீங்க முதலீடா பார்க்கும்போது தான் நீண்ட கால அடிப்படையில் லாபம் பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் செபி எப்பவுமே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. டிமெட் கணக்குகள் ஓபன் ஆகும் போது அந்தந்த நிறுவனங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்லயும் வெப் பிளாட்ஃபார்ம்லயும் எத்தனை பேர் பங்கு சந்தைகள்ல வந்து F1 லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே ட்ரேடிங் பண்றதை தவிருங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொற்ப பணமா இருந்தாலும் அதை முதலீடு பண்றதுக்கு பங்கு சந்தை மிகப்பெரிய வடிகாலுங்கிறத முதல்ல உணர்ந்துக்கோங்க. அதை தான் நாம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பதிவிலும் திரும்ப சொல்றோம். 100 ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ண முடியும், 100 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண முடியும், 100 ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்ட்ல முதலீடு பண்ண முடியும், அதே மாதிரி 100 ரூபாய்க்கு ETF முதலீடு பண்ண முடியும்னு சொல்றோம். இது வசதியானவங்களுக்கும் சாதாரணமானவங்களுக்கு ரொம்ப எளிமையான முதலீடு. இதை நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு உங்க சொந்த முடிவுல நீங்க எடுக்கணுங்கிறத நம்ம திரும்ப பதிவு பண்றோம். ஆகவே வரக்கூடிய வருஷத்துலயாச்சும் 2024லயாச்சும் நீங்க சரியான முதலீடுகளை எடுத்து உங்களுடைய வெல்த்தை நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு முழு முயற்சியில இருக்கணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லணும்னு விரும்புறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடுகள் வரும்போது உங்களுடைய ரிஸ்க் இருக்கக்கூடிய தன்மை என்னங்கிறத முதல்ல உணர்ந்து அதுக்கு பிறகு நீங்க முதலீடு பண்ணுங்க. யாரோ சொன்னாங்கிறதுக்காக முதலீடு பண்ணாதுங்க. இறுதியா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நேற்றைக்கு தமிழ்நாட்டுல நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் இறந்திருந்தாரு. நேற்றைய இறப்பும் சரி இன்றைக்கும் சரி அவர் மக்கள் வெள்ளத்துல நீந்தினதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்ந்தான் இறந்தான்ங்கிறத விட அவன் வாழும்போது என்ன சேர்த்து வச்சிருக்காங்கன்னா நான் இறக்கும் போது அது தெரிய வருது. அவர் இறந்திருந்த இந்த நேரத்துல ஒட்டுமொத்த தமிழகமே கட்சி பாகுபாடின்றி ஜாதி மத பாகுபாடின்றி அவருக்கு கொடுத்த இந்த பிரியாவிடையை பார்க்கும்போது உண்மையிலே மெய்சிலிக்க வந்துச்சுதான். ஆகவே காசு பணத்தோடு சேர்த்து நல்ல மனுஷங்களை நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்றேன். நன்றி.